பெரும்பாலான பெண்களுக்கு 45 முதல் 55 வயதிற்குள் மாதவிடாய் நிற்றல் நிகழ்கிறது. அப்போது ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படுவதுடன் சுழற்சி முறைகளிலும் வேறுபாடு உண்டாகிறது. இவற்றுடன் எதிலும் நாட்டமில்லாதது, மூட்டுவலி, பிறப்புறுப்பில் வறட்சி உள்ளிட்ட பல பிரச்சினைகளையும் அனுபவிக்க நேரிடுகிறது. இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது. மாதவிடாய் நிற்பது 50 வயதிற்கு மேலானாலும் அதற்கான மாற்றம் 30களின் மத்தியிலேயே தொடங்கி விடுகிறது என்கிறார் மருத்துவர் பிரியா கல்யாணி. மெனபாஸ் என்ன மாதிரியான அறிகுறிகளை உடலில் ஏற்படுத்தும், அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும், அதனை கையாள்வது எப்படி என்பது குறித்தெல்லாம் அறிந்து கொண்டதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இன்னைக்கு இந்த மெனோ பார்ட்டியில கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. மெனோபாஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய ஸ்டிக்மா. ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு டிரான்சிஷன் ஆகி ஒரு ஏஜுக்கு மேலே போகிறதுங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். விமனை பொறுத்த வரைக்கும் 40, 40, 45க்கு மேலே வியர் ஓல்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் எப்படி நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஏஜ் பண்ணுறதை பற்றி தான் இந்த மெனோ பார்ட்டி. மெனோபாஸ் ஒரு டிசீஸ் மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காகவே இங்கே நிறைய கற்றுக்கலாம். ஹவு வி கேன் மேனேஜ் மெனோபாஸ், பெரி மெனோபாஸ் அண்ட் போஸ்ட் மெனோபாஸ் அப்படிங்கிறது. நான் அந்த 50 ஏஜ் இருக்கிறதுனால எங்களுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, இங்கே வந்தால் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நாங்க எல்லாருமே ஆக்சுவலி வெரி ஹாப்பி டு அட்டெண்ட் இந்த மெனோ பார்ட்டி அப்படிங்கிறது. ஒரு புது தீம், இது ஒரு புது பிகினிங் இது. ஏன்னா பெண்கள் எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த கண்ட்ரி, எந்த இதுன்னு இல்லாம, எந்த டிஃபரன்ஸ் இல்லாம அண்டர்கோ பண்ற பீரியட் தான் இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது. இதோடைய அவேர்னஸ் இன்ஃபேக்ட் நாங்க எல்லாருமே டாக்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஐ எம் நியூராலஜிஸ்ட், இஸ் டெர்மடாலஜிஸ்ட், இஸ் கைனகாலஜிஸ்ட், பட் எல்லாருமே ஜாயின் டுகெதர் நாங்கள் இதை அட்டென்ட் பண்ண வந்திருக்கோம். அப்படின்னா பெண்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடை எப்படி கோ த்ரூ பண்றது அப்படிங்கிறது தெரியாம பல குழப்பத்திலேயே இது கடந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதை ஏன் பெருசா பேசல அப்படின்னா, அவங்க இதெல்லாம் சைலண்டா சஃபர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்மளோட அம்மா, நம்மளுடைய முன்னாடி உள்ள ஜெனரேஷன், அவங்களுக்கு அது இல்லைன்னு இல்லை, பட் அது அந்த அவேர்னஸ் இல்லாம அதை பத்தி புரிஞ்சுக்காமலே அதை அவங்க சைலண்டா சஃபர் பண்ணாங்க. பட் இப்போ அது ஒரு சஃபரிங் கிடையாது, இட்ஸ் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், இட்ஸ் அ பிகினிங். அதை எப்படி நம்ம கோ த்ரூ பண்ண போறோம், அதுல இருக்கிற பீரியட் நம்ம அந்த அட்வான்டேஜ் எப்படி நம்ம எடுத்துக்க போறோம், அதை வச்சு நம்ம அடுத்து என்ன ப்ரொடக்டிவா லைஃபை இது பண்ண போறோம், மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் வெரி குட் அவேர்னஸ். ஐ திங்க் இது நிறைய பண்ணணும். அண்ட் இது பிக் ஐ ஓப்பனர். இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி we are very very happy, we are really enjoying this program. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் மெனோ பார்ட்டின்றதே ஒரு நல்ல டேர்மா இருக்கு. பெண்கள் எல்லாருமே அந்த 40க்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ நம்ம எனர்ஜெட்டிக்கா இங்க சொல்றாங்கன்னு தான் விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு. வந்ததுலேருந்து என்ஜாய் பண்ற ஒரு சீரியஸ் டாபிக் மாதிரியே இல்லை. பட் இந்த அவருக்கு இது ரொம்ப நீடட். பெண்கள் எல்லாருக்குமே 40க்கு மேல வர பிரச்சனையை எவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணலான்றது இங்க ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்துல சொல்றாங்க. அண்ட் ஐ எம் தரோலி என்ஜாயிங் த ஷோ. 50 வயது ஓய்வெடுப்பதற்கான வயது இல்லை எனவும், தாம்பத்தியத்திலும் ஈடுபாடோடு இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பெரிமெனபாஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன, அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பெரிமெனபாஸ் ஒரு மெனபாஸ்ங்கும் போது பீரியட்ஸ் ஒரு நாள் நின்றுடும், அவ்வளவுதானே, இது பத்தி என்ன இவ்வளவு பேச வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் கிளினிக்ல நிறைய கிளைண்ட்ஸையும் பார்த்தேன். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் கூட போகும். ஆனால் நம்ம இந்த சயின்ஸ் இந்த மாதிரி கிளினிக் நடத்துகிறோம், டாக்டர்ஸோட எந்த நேரமும் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணமோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த இஷ்யூஸை சரி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே பெரிய ரிலீஃப் இருந்தது. ஸோ அதனால தான் லேடிஸ்க்காக இந்த ஒரு ப்ரோக்ராமே டிசைன் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஃபேஸஸ் அண்டர்கோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வயசுக்கு வரது பியூபர்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் பேபி இல்லைன்னா ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய பேசுகிறோம். ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா ப்ரெக்னன்சியில் கர்ப்ப காலத்தில் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் பீரியட்ஸ் மெனோபாஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. அது என்ன, வயசானா எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம மெனோபாஸுங்கிறது எப்போவுமே 50 வயசுக்கு மேலேன்னா டிரான்சிஷன் ஃபேஸ் முன்னாடியே ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப் டு 10 இயர்ஸ் முன்னாடியே ஆரம்பிக்கலாம். ஸோ மிட் டு லேட் 30ஸ்லேருந்தே பெண்கள் நிறைய சேஞ்சஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
எந்த வயதுலேயும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை பார்த்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். யூ கேன் கெட் ரிலீவ் ஃப்ரம் யுவர் சிம்டம்ஸ். அண்ட் இதில் நாங்கள் வந்துட்டு டயட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும். நிறைய பேர் நினைக்கலாம் வயசாக ஆக இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும்னு. பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளோ முக்கியம், அப்போ தான் மசில் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் பற்றி, உங்களுக்கு செக்ஷுவல் வெல்னஸ் பற்றி என்ன சேஞ்சஸ் இருக்குது, ஹார்ட்டை எப்படி பராமரிக்கணும், உங்களுக்கு போன் வீக் ஆகிறது என்ன பற்றி, ப்ளஸ் மென்டல் ஹெல்த். நிறைய பேர் இந்த டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க, கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து வயதாகுது, அவங்கள பார்த்துக்கணும், நம்மளுக்கு ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இந்த பீரியடில் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி என்ன செல்ஃப் கேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, இது எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மெனோபார்ட்டி 2025 முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு முக்கியமாக நாங்கள் எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கணும். இங்கேருந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது ஓகே நான் இன்னிலேருந்து என்னை பார்த்துக்க போகிறேன், எனக்காக நான் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே போதும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கணும். அதுலேயும் இந்த ஸ்டேஜ் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜ். ஒரு பெண் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் அவங்கள எவ்வளோ பார்த்துக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு பெண் வந்துட்டு அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்குள்ளே போகும்போது சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். லேடிஸ்க்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏஜ் ஃபுல்லாக பீரியட்ஸ், அதுக்கப்புறமா இந்த பீரியட்ஸ் நிற்க போகும்போதும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்கும் போது நம்ம இதெல்லாம் புரியும், நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் நமக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுறாங்க. வீடையும் அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கையும் நல்லபடியாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இந்த விஷயத்த எல்லா லேடிஸ்க்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஓவராலா இந்த ஃபேஸ்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ, சேலஞ்சஸ் இருக்குமோ, எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் டேல ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு, ஒரு பிக்சர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த அளவு சொல்யூஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இருந்து பெரிய இன்டர்வென்ஷன் வரைக்கும் எல்லாமுமே சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். ஏன்னா இந்த பாப்புலேஷனை யாருமே பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது இல்லையா. ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் போய் சொல்லும் போது கூட அப்பா எங்களையும் மதிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது மெனோபாஸ்க்கு எந்த அளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் பற்றிலாம் வந்துட்டு நாங்கள் பேச போகிறோம், நான் பேச போகிறேன். ஏன்னா வந்துட்டு மெனோபாஸ் அப்படின்னாலே வந்துட்டு எண்ட் ஃபார் செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய தாட் இருக்குது. தட் இஸ் ஆக்சுவலி அ மித். இந்த டைம்லையுமே அவங்க பாடி எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ப்ளஷர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஏன்னா இது எல்லாமுமே அவங்க பசங்களெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்க வேண்டியக்கூடிய ஒரு டைம். ஸோ இந்த டைமில் அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பிளான் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே லைக் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. வி ஆர் கெட்டிங் என் நம்பர் ஆஃப் வெரி குட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் லஞ்சில் இருந்து குட்டி ஸ்நாக்ஸில் இருந்து எல்லாமுமே பார்த்து க்யூரேட் பண்ணது. ஸோ ஐ எம் ஹாப்பி தே ஆர் ரிசீவிங் இட் வெரி வெல். அண்ட் இன்னும் நிறைய அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துட்டு வி ஆர் பிளானிங், எஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் ரிலேட்டடாக. நல்ல மருத்துவ ஆலோசனையோடு உடலை கவனித்துக் கொண்டால் முதிர்ச்சியும் மகிழ்ச்சியாகும் என்கின்றனர். மாதவிடாய் நிற்பதுடன் எதுவும் முடிந்து விடுவதில்லை. இதனால் பருவமடைதலை கொண்டாடும் அதே மனநிலையுடன் மாதவிடாய் நின்றதையும் ஆரோக்கியத்துடன் கொண்டாடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள்.